அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 9 மாதம் நம்மை சுகமாய் பாதுகாத்து இந்த 10வது மாதத்தையும் காண செய்த தேவனை நாம் ஒவ்வொரு நன்றியுடன் துதிப்போம். கடந்து போன மாதங்களில் நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலைகள், நம்முடைய வேதனையான சூழ்நிலைகள் எதையும் யாரிடம் சொல்ல முடியாதபடி நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். நம்மை விசாரிக்க யாரும் இல்லை, நாம் நேசிக்கிற உறவுகள் நம்மை கண்டுகொள்வதில்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில் கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு நம்மை சீர்படுத்த வேண்டும். எப்படி நம்மை சீர்படுத்த வேண்டும்? சங்கீதம் 18:23 அவருக்கு முன்பாக மன உண்மையாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுது நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். சங்கீதம் 18:3 துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். மனிதர்கள் மறந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை நினைத்தருள்வார். அப்படி மறந்த மனிதர்கள் வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் என்கிற 2 பிரதானிகள் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு விரோதமாய் குற்றம் செய்தார்கள். ராஜா கடும் கோபம் கொண்டு எந்த தவறும் செய்யாத பாவத்தை விட்டு விலகி ஓடின சூழ்நிலை நிமித்தம் சிறைசாலைக்கு சென்று யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடத்தில் காவல் வைத்தான். ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்தபோது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பு அவர்களுக்கு சொல்லுகிறான். அதன்படியாக அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அவன் அப்படி அர்த்தத்தை சொல்லும்போது அவரிடத்தில் சொல்கிறான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு தெரியப்படுத்து, இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனிடம் சொல்லுகிறான். ஆனால் அவனோ யோசேப்பை மறந்து போனான். 2 வருடம் மறந்தே போனான். 2 வருடத்திற்கு பிறகு பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அதன் அர்த்தத்தை அறிவிக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. அப்பொழுது பானபாத்திரக்காரன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவுக்கு வந்தது என்று சொல்லி யோசேப்பை பார்வோனுக்கு அறிவிக்கிறான். யோசேப்பு பார்வோனுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறார். யோசேப்பு எகிப்து தேசம் அனைத்திற்கும் அதிகாரியாக மாறுகிறான். அதுபோல நம்மை நினைக்கிற ஒருவர் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உண்டு. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் மறந்த சூழ்நிலையில் அவர் நம்மில் நினைவாயிருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு தருகிறார். நன்மை செய்யும்படி உங்களை திரும்ப நினைத்தேன். சகரியா 8:15 நன்மை செய்யும்படி உங்களை திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள் என்று நமக்கு வாக்கு தருகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் மறந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம் கூட உண்டு. அவர் நம்மில் நினைவாயிருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசித்து இந்த புதிய மாதத்தில் கர்த்தரை சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை நினைத்தருள்வார். அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.